அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த பிரிந்து போயிருக்கிறார்கள் அநேகர். சகோதரர்களோட பிரிவினை உண்டாயிருக்கலாம், தாய் தகப்பனோட பிள்ளைகளோடு பிரிவினையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளோடு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கூர்ந்து கவனிகள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நம்ம வாழ்க்கையில் பிரிவினோடு இருக்கலாம். என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, நான் உங்ககிட்ட பேசாத இருக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதெல்லாம் சமாதானப்படுத்த போகிறார் ஆண்டவர். அதுக்கு தான் உங்களோட பேசி கொண்டுகிறார். இது நாள் எப்படியே இருந்திருக்கலாம் சகோதரனே சகோதரிகளே. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கிற அந்த நடுச்சுவரை கர்த்தர் உடைக்கப் போகிறார். உங்கள் பிரிவினையோடு இருக்கிற அந்த நடுச்சுவரை ஆண்டவர் உடைத்தெறிந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்க போகிறாராம். கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், ஒன்றாக்க போகிறார். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிவினை இருக்கலாம், அவள் ஒன்றாக்க போகிறார். அக்கா தங்கைக்குள்ள ஒரு பிரிவினைகள் அது ஒன்றாக்க போகிறார். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிவினையாக இருக்கலாம், அதையெல்லாம் ஒன்றாக்க போகிறார். அப்படியாப்பட்ட நடுச்சுவரை தகர்த்து எறிய போகிறோன்னு ஆண்டவர் நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார். இத்தனை வருஷமாக நீங்கள் பேச இருப்பீங்க. 2024 முடிவதுக்குள்ளே 2025 கால் வைக்கும்போது நீங்கள் சமாதானக்காரராய் உங்கள் நடுச்சுவரை உடைத்தெறிந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். எப்படி எனில், அவரே தம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பிரிவினையாக இருக்கிற அந்த நடுச்சுவரை தகர்த்து உங்களை சமாதானத்தோடு வைக்க போகிறாருங்க. யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சமாதானமே இல்லை என் குடும்பத்தில். எங்கள் அண்ணன் தான் அதை செய்வார், எங்கள் தங்கச்சி இருந்தால் அதை செய்வாங்க, எங்கள் அம்மா இருந்தால் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அவங்களாம் இந்த வருஷத்தில் செய்ய போகிறாங்க. உங்களோட ஒன்றா ஆக போகிறாங்க, உறவாக போகிறாங்க. கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். அந்த பிரிவினை கர்த்தர் இருக்கிற அந்த நடுச்சுவரை அகற்றி போட்டு சமாதானத்தை தேவன் அவங்களை சமாதானப்படுத்தி இந்த 2025 வருஷத்தில் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போகிற நாளில் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை பேசுகிறார். பயப்படாதீங்க. எந்த காலத்தில் பிரிந்து இருக்கிறீங்க, இப்போ சமாதானத்தோடு வாழ போகிறீங்க. ஆண்டவர் உங்களை சமாதானம் குலைச்சல் பண்ணுற நடுச்சுவரை அகற்றி போட்டு சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து சமாதானக்காரராய் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க, ஆசீர்வாதத்தோடு வாழ்வீங்க. ஆமென். காட் பிளஸ்.